காமிக்ஸில் ஒரு சில நேரத்தில் சில சூப்பர் ஹீரோஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் கூட செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. கிரியேட்டர்ஸே அவங்க சூஸ் பண்ணி இந்த கேரக்டருக்கு நம்ம ஃபுல் பவர் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கதை எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி கதைகளில் இருந்த இந்த மாதிரி பவர்ஃபுல் கேரக்டர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போத் மார்வல் அண்ட் டிசி. அண்ட் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு கேரக்டர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச ஒரு மூணு கேரக்டர்ஸ் தான் எடுத்திருக்கேன். யாரும் பதற வேணாம், கத்த வேணாம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லி விட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தனியாக, வெள்ளம் தனியாக, மார்வல் தனியாக, டிசி தனியாக தனித்தனியாக பிரித்து வச்சிட்றேன். ஒவ்வொரு பர்ஃபெக்ஷனுக்கும் தனி வீடியோவே போட்டுருவோம் மார்வல் டிசின்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து எந்த கேரக்டர்ஸ்க்கு போடலாம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் ஒரு மூணு கேரக்டர், மார்வலில் 3, டிசி 3 எடுத்து அவங்களோட பர்ஃபெக்ஷன்ஸை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? அதில் ஃபஸ்ட்டு மார்வல்லேருந்தே போயிடுவோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் உல்வரைன் ஆர் ஓல்டு மேன் ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லாமல் இது ரெண்டுமே ஒருத்தரோட பேர் தான். ஸோ லோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் மல்டிபிள் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி பூமியில் இருக்கிற நிறைய பேரை கொண்டுருவாப்பில். எதுக்காகனா தோரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக. அப்படி கொல்லப்பட்டவங்களில் லோகனமே ஒருத்தர். லோகனமே செத்துருவார். அந்த சமயத்தில் தான் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் லோகனை அதோட ஹோஸ்ட்டை சூஸ் பண்ணி பல வருஷங்கள் அவரோட உயிரோடு வச்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இயான்ஸ் கணக்காக பல 100 வருஷங்களாக அவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் பூமியில் ஒரு உயிருமே இருக்காது. அந்த சமயத்தில் அவர் பல யுகங்களுக்கு போய் நாள் வாழ்ந்துட்டும் இருப்பார். பல ஸ்டார்ஸை அழிப்பார். அதில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிற பல வேலைகளை செஞ்சுட்டு இருப்பார். அந்த சமயத்தில் தான் தோர் பார்த்தீங்கன்னா திரும்ப பூமிக்கு வருவார், பூமியை காப்பாற்றுறதுக்காக. அந்த டைமில் தான் திரும்ப ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் உல்வரைனுமே வருவாப்பில். ரெண்டு பேருமே பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு தோர் கேட்கும்போது, நீ இந்த பூமியை திரும்ப பழைய மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறியா, அதை நீ பண்ண வேணாம், நீ பண்ணனா அது அவன் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். வேறு யாரும் கிடையாது, டூம் தான். இந்த சமயத்தில் டாக்டர் டூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு அவர் மல்டிபிள் ஹீரோஸோட அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே, ஐ ஆஃப் அகமோட்டோ, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட க்ளோக் ஆஃப் லெவிட்டேஷன், அப்புறம் அயன்ஃபிஸ்ட் பவர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து டூம் த லிவிங் பிளானட்டாக மாறிந்திருப்பாப்பில். இந்த பூமி மட்டும் திரும்ப பழைய மாதிரி ஆயிடுச்சுன்னா திரும்ப அவன் டூம் வந்து இந்த பூமியை டேக் ஓவர் பண்ணிடுவான் அப்படின்னு ஓல்டு மேன் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தோர்கிட்ட சொல்ல அங்கே ரெண்டு பேத்துக்கிட்டேயுமே ஒரு சின்ன சண்டை நடக்குது. அந்த சண்டையில் தோரை நம்ம ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் உல்வரைன் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஓவர் பவர் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா திரும்ப சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் தான் அதுக்கு முன்னாடி தான் லோக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமே கில்ட்டாக ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் தன்னை பாஸ்ட்டில் போயிட்டு நான் இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு உல்வரைன் கிட்ட கேட்டுருவாப்பில். உல்வரைனுமே அதை செய்வார். இந்த மாதிரி பல ஈவெண்ட்ஸ் நடக்க ஸோ டூம் திரும்ப வந்துடுவான். அவனை தடுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா தோரும் நம்ம ஓல்டு மேன் ஃபீனிக்ஸும் ரெண்டு பேருமே சேர்ந்து டூமை தடுக்க போவாங்க. அப்போ ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் பவரை மொத்தமாக அந்த மியால்னியரில் இறக்கி நம்ம தோருக்கு ஹெல்ப் பண்ணுவாப்பில் உல்வரைன். ஸோ இந்த கதையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உல்வரைனுக்கு ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் பவர் கிடைச்ச மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெர்ஷன்ஸ் ஆஃப் உல்வரைனாக அவரை மாற்றிட்டு இருக்கு. ஸோ ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் இது வரைக்கும் பல பேரை சூஸ் பண்ணியிருக்கு. ஃபீனிக்ஸ் 5 இருந்திருக்காங்க. எத்தனையோ ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் ஹோஸ்ட் இருந்தாலும் இப்போ நம்ம உல்வரைனை சூஸ் பண்ணியிருக்காப்பில். ஏன் நம்ம ஜீன் கிரே கிட்ட வந்து டார்க் ஃபீனிக்ஸாக கூட மாறி இருக்கோம். பட் உல்வரைனோட ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் வெர்ஷன்ஸ்னால் கண்டிப்பாக அது இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் உல்வரைன் ஆல் ஓல்டு மேன் ஃபீனிக்ஸ் தான். இவரோட கிளாஸுங்க, அந்த கிளாஸை வச்சே பல ஸ்டாருங்களை வெட்டி தள்ளுவாராம். பல நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸை வச்சே ஒரே வீச்சில் அழிச்சிருவார். ஆப்சல்யூட்லி ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸுக்கு அந்த ஒரு காஸ்மிக் என்டிட்டி, அதுக்கு உண்டான அத்தனை பவர்ஸுமே இந்த பக்கம் நம்ம உல்வரைன் கிட்டே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு மார்வல் பார்த்தோமா, அடுத்து ஒரு டிசியோட கேரக்டர் ஹால் ஜார்டன் ஸ்பெக்டர். ஸ்பெக்டர்ன்றதும் பார்த்தீங்கன்னா டிசியோட ஒரு காஸ்மிக் என்டிட்டி மாதிரி தான், ஒரு காஸ்மிக் லெவல் பவர். ப்ரெசன்ஸோட வெஞ்சன்ஸ் பார்ட்டு தான் இந்த ஸ்பெக்டர். ஸோ அவரோட அந்த வெஞ்சன்ஸ்க்கு ஒரு முழு உருவம் தான் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த ஸ்பெக்டர்ன்ற என்டிட்டி. ஸ்பெக்டருக்கு இது வரைக்கும் ஏகப்பட்ட ஹோஸ்ட் இருந்திருக்காங்க. அதோட பிரைமரி ஹோஸ்ட்டாக இருந்தவர் ஜிம் கேரிகன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஆள். பட் ஹால் ஜார்டன் ஸ்பெக்டர் தான் இருக்கிறதுலே ஒரு பவர்ஃபுல்லான வெர்ஷன். ஹால் ஜார்டன் கிரீன் லேண்டனோட அந்த ஒரு ஸ்பெக்டரோட வில் பவர் சேர்ந்தால் செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக மாதிரி இருந்திருப்பாங்க. பேரலாக்ஸ் ஸ்டோரிலைனுமே அவங்க சேர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ பேரலாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்பெக்டரையே கரெக்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கிரீன் லேண்டனோட வில் பவர் வச்செல்லாம் திரும்ப கூட்டிகிட்டு வந்திருப்பாப்பில். அந்தளவுக்கு போனாலும் இவரோட பவர்ஃபுல்லான ஃபீட் எந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவெஞ்சர்ஸ் vs ஜஸ்டிஸ் லீக் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டு ரியாலிட்டியுமே அப்படியே ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒன்று சேர்ந்துட்டு இருக்கும்போது ஹால் ஜார்டன் ஸ்பெக்டராக மாதிரி ரெண்டு ரியாலிட்டியுமே அப்படியே வெறும் கையாலே பிரித்து விடுவாப்பில். ஸ்பெக்டர் இது வரைக்கும் ஏகப்பட்ட ஹோஸ்ட்டை சூஸ் பண்ணியிருந்தாலும் யாருமே இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபீட்டை அட்டைன் பண்ணதே கிடையாது. ரெண்டு யூனிவர்ஸை மெர்ஜ் ஆகிட்டு இருக்கிற யூனிவர்ஸை கிட்டத்தட்ட கையால் பிரித்து வச்ச ஒரு சம்பவத்தை பண்ண ஒரே ஆள் ஹால் ஜார்டன் ஸ்பெக்டர் தான். அடுத்து இப்போ ஒரு மார்வல் காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க் ஆர் இம்மார்டல் ஹல்க், டெவில் ஹல்க் எப்படின்னா வச்சுக்கலாம். நம்ம டெவில் ஹல்க்னே சொல்லுவோம். ஸோ டெவில் ஹல்க் இந்த ஸ்டோரி லைனில், இம்மார்டல் ஹல்க் ஸ்டோரி லைனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹல்க்கு கிரீன் டோர் மூலமாக கிட்டத்தட்ட நரகத்துக்கே போயிடுவாப்பில். அந்த இடத்துல ஒன்பிலோவாலோட நம்ம ஹல்க்கு ஒரு கான்டாக்ட் நடக்கும். அதன் மூலமாக ஒன்பிலோவோட பவர்ஸ் எல்லாமே நம்ம ஹல்க்கு கிட்டேயுமே வந்துடும். ஒன்னெபோவாலுக்கு அவர் கடவுள், அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு டெவில் தான் இந்த ஒன்பிலோவால். இந்த ஒன்பிலோவாலோட ஒரு பவர் நம்ம ஹல்க்குள்ளே புகுந்துடும். அது இதன் மூலமான காமா ரேடியேஷன்
ரேடியேஷன் மூலமாக க்ரீன் டோர் ஒன்று ஆக்டிவேட் ஆகும். இந்த காமா ரேடியேஷன் யாரெல்லாம் உடம்புல இருக்கோ அவங்கள கிட்டத்தட்ட இந்த 1B லெவல் ஒரு ஹோஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம ஹல்கோட உடம்புக்குள்ளே போய் கிட்டத்தட்ட காஸ்மிக் அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறி இருந்திருப்பாப்புல நம்ம ஹல்க்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கெலாக்டஸ் அளவுக்கு சைஸ் வந்துடுவாப்பில். அப்படியே ஸ்பேஸில் கெலாக்டஸ் மாதிரி ஒரு பெரிய உருவமாக தெரிஞ்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்பேஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நிலா வந்து அவரோட தோளில் பட்டு உடையிறதும், வழியில் ஒரு பிளானட்டை ஒரே பஞ்சில் உடைக்கிறதும், அந்த பிளானெட்டில் 9 பில்லியன் மக்கள் பார்த்தீங்கன்னா செத்துருந்துருப்பாங்க. அத்தனை பெரியமாக அழிச்சிருப்பாப்பில் ஹல்க்கு. ப்ளஸ் அதே மார்வல் ரியாலிட்டி இருக்கிற ஒரு ஸ்டாரையுமே அப்படியே லப்புன்னு ஒரே வேலை முழுங்கிருப்பாப்பில். அந்த சூப்பர் ஸ்ட்ரென்த் ஸ்பீடு அதெல்லாம் எதுவுமே தாண்டி பொய் சொல்கிறவங்களாம் ஹல்கார் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். அதை தாண்டி கை தனியாக கால் தனியாக கிட்டத்தட்ட நம்ம டெட்பூலை விட ரீஜென்ரேஷனில் மிஞ்சிட்டாப்பில் ஏகப்பட்ட பார்ட்ஸாக அவரை தனித்தனியாக வெட்டி ஒரு ஜாரில் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. பட் அந்த பார்ட்ஸில் இருந்தாலும் திரும்ப உயிரோடு வந்துடுவாப்பில். கை தனியாக கால் தனியாக வெட்டி போட்டுமே திரும்ப உயிரோட வந்துட்டு இருக்காப்புல. ஸோ இவர் டெவில் ஹல்க் பார்த்தீங்கன்னா நைட்டில் மட்டும் தான் வெளியே வருவார். பகலில் ப்ரூஸ் பேனராகவும், ராத்திரி ஆனால் கிட்டத்தட்ட வேம்பயர் மாதிரி நைட்டில் வரக்கூடிய ஒரு ஹல்க் தான் இந்த டெவில் ஹல்க். அடுத்ததாக இருக்கிறது சூப்பர்மேன் 1 மில்லியன் ஆர் 1 மில்லியன் சூப்பர்மேன் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் அவருக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே பூமியில் செத்துட்டதுனால பல யூனிவர்ஸில் எல்லா இடத்துக்குமே போய் அந்த இடத்துல இந்த நாலேஜெலாம் சீக் பண்ணதுக்கு இதுக்கப்புறம் நான் கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சூரியன் நடுவில் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவார். சூரியன்லேருந்து பவர் எடுத்துக்கிற சூப்பர்மேன் கிட்டத்தட்ட 15,000 வருஷமாக சூரியன்லேயே உட்காந்து தவம் பண்ணிவிட்டு 1 மில்லியன் சூப்பர்மேனாக மாறிந்திருப்பாப்புல. இந்த சமயத்தில் சூப்பர்மேன் செம்ம ஓவர் பவர்டாக இருந்துட்டு இருப்பாப்புல. அதாவது கிட்டத்தட்ட மல்டிவர்சல் லெவல் இவருக்கு பவர் கிடைச்சிட்டு இருக்கும். புது ரியாலிட்டி அவரால் உருவாக்கவும் முடியும், ரியாலிட்டியை அழிக்கவும் முடியும். அண்ட் சும்மா காற்றுல பஞ்ச் பண்ணாலே அந்த ரியாலிட்டியே கிளியுமா. கிட்டத்தட்ட 1 பீஸில் வர ஒயிட் பேர்டு மாதிரி காற்றுல பஞ்ச் பண்ணி ரியாலிட்டி கிளிக்கக்கூடியவர். அண்ட் இந்த டிசிஓஸ் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த டிசியோட ஒரு செவர் மாதிரி. அந்த சோர்ஸையும் தாண்டி அவுட் சைட்லையுமே அவரால் பார்க்க முடியும். லூயிஸ் லேனோட ஒரு சின்ன டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து ஒரு புது லூயிஸ் லேனையும் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அழிஞ்சு போன கிரிப்டான திரும்ப அந்த மனுஷங்களோடய உருவாக்கி இருந்திருப்பாப்பில். சூப்பர் மேனே செம்ம பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். பெஞ்ச் மார்க் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்லும் போது இவர் அதுக்கும் மேலே காட் லெவல் சூப்பர் பீங்ஸ்க்கெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி சூப்பர் மேன் மில்லியனே செட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. இவரை கொஞ்சம் இஷ்யூஸில் தான் காட்டியிருப்பாங்க. ஆல்ரெடி சூப்பர்மேனை பவர்ஃபுல்லாக காட்டினதுனால தான் பெரிய கதைகள் சொல்ல முடியல. ஸோ இந்த அளவுக்கு சூப்பர்மேனை பவர்ஃபுல்லாக காட்டினா கொஞ்சம் கதைகளோடு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. அடுத்து இருக்கிறது காஸ்மிக் ஆர்மர் ஸ்பைடர்மேன். சரி காஸ்மிக்னால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எடுத்துக்கிறது காஸ்மிக் ஸ்பைடர்மேன். ஸோ காஸ்மிக் ஸ்பைடர்மேனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த யூனிவர்ஸில் லோக்கி பல வில்லன்ஸாக ஒன்று சேர்த்து மார்வல் இருக்கிற ஹீரோஸ்லாம் போட்டு தட கிளம்புவாப்பில். அந்த சமயத்தில் தான் ஸ்பைடர்மேன் ஒரு ப்ரொஃபஸரோட லேபில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எனிக்மா ஃபோர்ஸ் நம்ம ஸ்பைடர்மேன் உடம்புக்குள்ளே போந்துடும். எனிக்மா ஃபோர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு பழங்காலத்து ஃபோர்ஸ். பிக் பேங் உருவான போது உருவான ஒரு ஃபோர்ஸாக அதை யூனிபவர்னு சொல்லுவாங்க. யூனிஃபோர்ஸ், எனிக்மா ஃபோர்ஸ் இந்த மாதிரி பல பேரில் சொல்லி கூப்பிடுவாங்க. அது பல ஹோஸ்ட்டை சூஸ் பண்ணியிருக்கு. இந்த சமயத்தில் அது ஸ்பைடர்மேனை சூஸ் பண்ணியிருந்திருக்கோம் லோக்கிக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறதுக்காக. ஸோ இந்த ஸ்பைடர்மேனோட வேரியன்ட் பவரை இந்த ஸ்பைடர்மேன் பவரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பைடர்மேன் வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனுக்கு இருக்கிற பல பவர்ஸ் அது செம்மையாக என்ஹான்ஸ் பண்ணி விட்டு ஸ்பைடர்மேனால் பார்த்தீங்கன்னா மேட்டர் மேனிப்புலேஷன் பண்ண முடியும். அதாவது கிட்டத்தட்ட அவரோட அந்த வெப்ஸை பார்த்தீங்கன்னா அடமான்டியமாக மாற்றி அடமான்டியம் வெப்ஸாக அதால் ஷூட் பண்ண முடியும். அதாவது ஸ்பைடர்மேனால் இந்த பவரை வச்சு பறக்கவுமே முடியும். ஃப்ளை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஸ்பைடர்மேனால் ஈஸியாக பறக்க முடியும். அண்ட் அவரோட லைட்டோட 99% ஆஃப் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா பறக்க முடியுமா. 1,86,000 மைல்ஸ் பெர் அவரை ஒரே செகண்டில் கடக்கிற அளவுக்கு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட பவரை வச்சு ஹல்கையும் தோரையும் ஒரே பஞ்சில் ஸ்பேஸுக்கே அடித்து பறக்க விட்டுருப்பாப்பில். அண்ட் ஸ்பைடர்மேனுக்கு இருக்கிற அந்த ஸ்பைடர் சென்ஸை பார்த்தீங்கன்னா இது காஸ்மிக் சென்ஸாக மாற்றிருக்கோம். அதாவது இந்த யூனிவர்ஸ்லையும் சரி இந்த பூமியிலையும் சரி யூனிவர்ஸில் எங்கே என்ன விஷயம் நடந்தாலும் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் இந்த எனிக்மா ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை சூஸ் பண்ணியிருக்கு. ஸ்பைடர்மேன் எனக்கு பிடிச்ச கேரக்டர். அண்ட் இந்த லுக்குமே பார்க்க செம்மையாக இருக்குங்க, பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு இதை பார்க்கும்போது ஏலியனெக்ஸோட ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதனால தான் நான் இதை வச்சுருக்கேன். அடுத்ததாக வரவர் தான் நம்ம காட் ஆஃப் விஸ்டம் பேட்மேன். ஸோ பேட்மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டார்க் சைடு வரப்போ ஆன்டிமானிட்டை டிஃபீட் பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் ஒன்றா போயிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் இந்த மோபியஸ் சேர் கை நழுவ போகிற சமயத்தில் அவர் போய் அந்த மோபியஸ் சேரில் உட்காந்துருப்பாப்பில் பேட்மேன். அந்த சமயத்தில் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற பல நாலேஜ் நம்ம பேட்மேனுக்கு கிடச்சிருக்கோம். பேட்மேன் ஏற்கனவே ஒரு செம புத்திசாலி, செம டாக்டிக்கலான ஒரு ஆள், ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பக்காவாக பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட யூனிவர்ஸோட எல்லா நாலேஜும் கிடைச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒன்றரை மணிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் சேரில் போய் உட்காரு. கடைசியில் அந்த சேர் மூலமாக இவருக்கு செம்ம நாலேஜ் கிடச்சிருக்கும் அண்ட் செம்ம பவர்ஸுமே கிடச்சிருக்கும். வழக்கமாகவே பேட்மேன் எல்லாத்த விட ஒரு படி முன்னாடி தான் யோசிப்பார். இந்த சேரில் வந்ததுக்கப்புறம் பல மடங்கு முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் அந்த ஃபியூச்சர் கதைகள் ஸ்டோரி லைன்ஸில் எல்லாத்துலேயுமே பேட்மேன் எல்லாத்தையோடமே ஒரு படி முன்னாடி தான் இருப்பார். ஏன்னா இந்த சேர் மூலமாக அவருக்கு கிடைச்ச அந்த நாலேஜ்னால. அண்ட் யூனிவர்ஸோட பல விஷயங்கள், பல சீக்ரெட்ஸ், பல நாலேஜ் அட்டைன் பண்ணதோடு சேர்த்து ஜோக்கரோட உண்மையான பேர்
பேர் என்ன, உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே ட்ரை பண்ணுவார். ஜோக்கரோட உண்மையான பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு ஜோக்கர் இல்லை, மொத்தம் 3 பேர் இருக்காங்கன்னு அப்போ தான் தெரிய வர மொத்தம் அதுலேருந்து தான் 3 ஜோக்கர் ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பல விஷயமான டாக்டிக்கல் விஷயங்களை நம்ம பேட்மேன் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. அந்த சமயத்தில் தான் இந்த சேர் மூலமாகவே கிட்டத்தட்ட நம்ம பேட்மேன் கரெக்டாக ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவார். பேட்மேன் பவர் எடுக்காததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா பவர்ஸ் எப்படி கரெக்ட் நம்மளை பண்ணிடும் அப்படின்றதுக்காக தான் பேட்மேன் எந்த பவரையுமே எடுத்துக்க மாட்டார். இந்த சேர் எவென்ச்சுவலி நம்ம பேட்மேனை கரெக்ட் பண்ண அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு மீண்டு வந்திருப்பாப்ல. இந்த உலகத்தோட விதியவே நான் மாற்ற போகிறேன்னு போயிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்துலாம் மீண்டு வந்து தான் பேட்மேன் இப்போ வந்துட்டு இருக்காப்ல. பட் அந்த சேரில் உட்கார அந்த சமயத்தில் அவர் காட் ஆஃப் நாலேஜாக மாறிந்திருப்பார். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸை தான் நான் இதில் வச்சுருந்துருக்கேன். எனக்கு பிடிச்ச அவங்களோட பவர்ஃபுல் வெர்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாம் தான் நான் இதில் காட்டிகிட்டு இருக்கேன். உங்களோட ஃபேவரட் லிஸ்ட் என்னன்னு கீழே சொல்லுங்கள். அண்ட் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்து கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், அடுத்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் வெர்ஷன்ஸ்க்கு நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ பிரித்து போட்டுடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.